தென் சென்னை ஆக்ஷன் கலந்த ஒரு குடும்ப சித்திரம். ரசிக்க, பார்க்க, அந்த உணர்வுகளோடு நகரத்தில் நடக்கின்ற அந்த ஏமாற்றங்களும் யதார்த்தங்களும் புரிய வைக்கக்கூடிய ஒரு கதையாக திரைக்கதையாக தென் சென்னை அமைத்திருக்கின்றார் இயக்குனர். எதிரிகளால் சூறையாடப்பட்ட தங்கள் சொத்துக்களை, பங்களாவை, கடையை மீட்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருக்கும் சிலரில் ஒருவர்தான் இந்த கதையின் நாயகன் ஜேசன். கடற்படை பிரிவில் மாலுமியாக பயிற்சி பெற்ற ஜேசன் அந்த வேலைக்கு போய் சேராமல் தன் வீட்டுக்கு வருகின்றான். தமது அப்பாவும் மாமாவும் உருவாக்கி இருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு கடையை, பார் மற்றும் உணவு விடுதி சேர்ந்த அந்த ஹோட்டலை தானும் அவர்களோடு சேர்ந்து உழைத்து மேலும் அதை உயர செய்ய வேண்டும், மிகப்பெரிய ஒரு நட்சத்திர ஹோட்டலாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றான். ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு கட்டத்தில் தங்கள் ஹோட்டலை ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்திடம் குத்தகைக்கு விட, அதனால் பல பிரச்சனைகள் வந்து ஹோட்டலை பறிகொடுக்கும் சூழ்நிலை உருவாகின்றது. ஜேசன் தனது தந்தையின் மாமாவின் உழைப்பால் உருவான அந்த ஹோட்டலை மீண்டும் எப்படியாவது மீட்ட வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்று பல வகையில் முயற்சிக்கின்றார், போராடுகின்றார், சண்டை செய்கின்றார். அந்த ஹோட்டல் மறுபடியும் அவருக்கு கைப்பற்ற முடிந்ததா, கிடைத்ததா என்பதே படத்தின் மறுபாதி கதை. தென் சென்னை கதைக்களம் மாநகரத்தை மையமாக வைத்திருப்பதால் இங்குள்ள தாதாயிசம் மற்றும் ரியலிசம் மற்றும் அரசியல்வாதிகளின் தலையீடு, அடிதடி ஆசாமிகளின் மிரட்டல், மோதல், குடும்பத்தினரின் பயம், தவிப்பு என்று கதையில் நிறைய கொஞ்சம் பழைய நெடி வீசினாலும் கூட அதை திரைக்கதையில் மிக அழகாக செப்பனிட்டு உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர். முதல் பாதி மெல்ல நடந்தாலும் மறுபாதியில் பல முடிச்சுகள் அவிழ்க்கும் விதமாக திரைக்கதையை விறுவிறுப்பாக அமைத்து இருக்கின்றார். இயக்குனராக பதவியேற்றிருக்கும் ரங்காதான் கதைநாயகனாகவும் உள்ளே வந்து கதைக்குள் பல சாகசங்களையும் செய்கின்றார். நகரத்தை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் இதை கதை ஓட்டத்தில் திரைக்கதையில் அங்காங்கு காட்சிப்படுத்தியிருப்பதை ரசிக்க வைக்கின்றார் இயக்குனர் ரங்கா. பார்க்கலாம், ரசிக்கலாம் விறுவிறுப்பான தென் சென்னை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.